அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. என்னுடைய பொருளாதார நிலைய நான் மாத்தணும். என்னுடைய ஆரோக்கியத்துல நான் மேம்பாடு கொண்டு வரணும். என்னுடைய ரிலேஷன்ஷிப்ப நான் ஹீல் பண்ண வேணும். என்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய காயங்கள குணப்படுத்தவும் முடியும். உங்கள் கோரிக்கைகளை மிக சுலபமா நிறைவேற்றவும் முடியும். அதுக்காக நம்முடைய பிரபஞ்சம் அருளிய ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த ஓ போனோ போனோ டெக்னிக். நம்ம இறைவன் கிட்டயோ, அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசக்கூடிய மொழி என்பது வைப்ரஷன். ஒரு பாசிட்டிவ் வைப்ரஷன் உணர்வுகள். அதன் மூலமாக தான் நம்முடைய கோரிக்கைகள நம்ம நிறைவேற்ற முடியும். நம்முடைய இறந்த காலத்து லைஃப்ல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரஷன், சில காயங்கள், மறக்க முடியாத கோவங்கள் இல்ல. பரம்பரையா நம்ம சேர்த்து வச்சுட்டு வந்த அந்த ஒரு விருப்புணர்வு, தாழ்வு மனப்பான்மை. இது மாதிரி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரஷன் எல்லாமே நம்ம அந்த கடவுள்கிட்ட, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உரையாட விடாம தொடர்ந்து தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நமக்கு அத பற்றிய எந்த ஒரு விழிப்புணர்வுமே இருக்காது. எப்ப நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்னு ஒரு சர்க்கிள்குள்ள வந்து, பல டெக்னிக்க நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, நம்மளோட செல்ஃப் டாக்கு, நம்ம நம்மகிட்டயே நம்ம ஆழ் மனசுகிட்டயே பேசக்கூடிய அந்த வாக்கியங்கள, எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மாற்றுக்கிறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை மெல்ல மெல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து மாறத் தொடங்கும். அப்படி இல்லாம, தொடர்ந்து நம்ம பயத்தோட, கவலையோட, தோல்வியோட, அதே கோபத்தோட நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முன்னேறி செல்லவே முடியாது. இப்ப நம்மளுடைய வைப்ரேஷன மாத்தி ஆகணும். நம்மளோட பாஸ்ட் லைஃப் இல்ல பெர்சன்ட்ல நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே காயங்களோ, ரணங்களோ நம்ம மாத்தி ஆகணும். இதே இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அப்ப அந்த தவறுகளுக்கு நாம மன்னிப்பு கேட்டாகணும். அதுக்கான ஒரு ஹீலிங் மெத்தட் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஒரு சூப்பரான ப்ராசஸ் தான். இந்த ஹோப்போனோபோனோ மெடிடேஷன் பிரேயர் டெக்னிக் எது வேணா சொல்லலாம். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ரொம்ப ரொம்ப மோசமா தவறா போயிட்டு இருக்க எல்லாத்தையும் மிகச் சரியான முறையில நேர்த்தியா மாத்துறது. இந்த பிரேயர வச்சு நம்ம வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மாத்த முடியும். நம்ம ஆரோக்கியத்த வந்து ரொம்ப அற்புதமா மாத்த முடியும். நமக்கு தேவையான அளவு செல்வ செழிப்ப நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். நமக்கு புடிச்ச மாதிரியான ஒரு பாசிட்டிவான மக்களாக அட்ராக்ட் முடியும். இந்த பிரேயர் 4 வாக்கியங்களை உள்ளடக்கி உள்ளது. இந்த வாழ்க்கை எப்படி இயங்குது? இந்த பிரபஞ்ச விதிகள் எப்படி இயங்குதுன்னே தெரியாம, நம்ம தொடர்ந்து எப்பவுமே பரபரப்பாக ஒரு பதட்டமான சூழலில் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கோம். நாம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். நம்ம அந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதனால நம்ம வந்து அந்த இறை சக்தியையே நம்ம எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறோம். நமக்கு தெரியாமலேயே நம்ம தொடர்ந்து இந்த ஐ அம் சாரி அப்படின்ற வார்த்தைய சொல்லும் பொழுது, நம்ம நம்மகிட்டயே மன்னிப்பு கேட்கிறோம். நம்மளால இந்த பிரபஞ்சத்தில யாரெல்லாம் காயப்பட்டிருக்காங்களோ, எந்த ஜீவராசிகள்லாம் காயப்பட்டிருக்காங்களோ, எந்த பொருட்களுக்கெல்லாம் நம்ம சேதாரம் பண்ணியிருக்குமோ, எல்லாத்துக்கிட்டயும் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அது உண்மையாக கேட்கிறோம். ஆத்மார்த்தமாக கேட்கிறோம். வெறும் வாயால் நம்ம உச்சரிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம அத உணர்ந்து நமக்கு உடம்பு சரியில்ல. அதுக்காக இந்த பிரேயர நான் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கேன். என்னுடைய உடம்ப நான் சரியா பார்த்துக்காததுக்கு நான் சரியா சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். நான் சரியா உடற்பயிற்சி பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு தவறால தான் இது நடந்திருக்கு. அப்படி நம்ம ஏத்துக்கொண்டோம். ஆமா இதுக்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படின்னு நம்ம ஏத்துக்கும்போதே அதுல நமக்கு பாதி ஹீலிங் கிடைச்சிடும். முதல் ஸ்டெப் ஐ அம் சாரி. சரணாகதி நிலையில நம்ம அந்த சிச்சுவேஷனையும், அந்த தவறையும் நம்ம ஏத்துக்கொள்றோம். அதுக்கு முழு பொறுப்பு நம்ம ஆகிக்கிறோம். 2வது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இப்ப தான் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அதுவும் மனசிகமாக, ஆத்மார்த்தமாக நாம வந்து கேட்கிறோம். கடமைக்கான வார்த்தை கிடையாது. நம்ம வாழ்க்கைய மேஜிக் மாரி மாற்றக்கூடிய மேஜிக்கல் வேர்ட்ஸ். அதுக்கு அவ்ளோ பவர் இருக்கு. அவ்ளோ சக்தி இருக்கு. ஒரு தொடர்புக்குன்னு நாம நினைக்க வேண்டும். அங்க நீயா, நானா என்ற போட்டிய விட்டு, இந்த வார்த்தைகள நம்ம அவங்கள்ட்ட வந்து நேரடியா சொல்லணும். அதுல நமக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். நாம இருந்த இடத்துல நம் வீட்ல வாய்விட்டு கூட சொல்லணும். என்னுடைய நன்றி உணர்வு ஏதோ குறைவா இருக்கு. அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன விட்டு போயிருக்கு. அதனால நாம் நம்மிடம், அந்த நபரிடம், இறை சக்தியிடம் நாம் என்ன செய்றது? மன்னிப்பு கேட்கிறோம். நாம் வெறும் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மட்டும் கேட்கணும். அவசியம் இல்ல. அந்த வார்த்தைய சொல்லிட்டு, அத எதுக்காக நாம் கேட்கிறோம்? இறைவா! பிரபஞ்சமே நீங்கள் குடுத்த இந்த அற்புதமான உறவை என்னால் தக்க வைக்க முடியல. நான் ஏதோ செஞ்ச தவறின் காரணமா, இன்னைக்கு என்ன விட்டுட்டு அந்த உறவு போயிருச்சு. நான் என்னுடைய தவறை முழுவதுமா ஒத்துக்கொள்கிறேன். நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். மன்னிப்பு கேட்கிறேன். திரும்பவும் நான் அந்த உறவுடன் வாழுவதற்கு ஆசைப்படுகிறேன். நான் இந்த உறவின் மட்டும் இல்ல. நான் எல்லா உறவுகளுடைய நன்றி உணர்வ இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எந்த அளவுக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னு தான் உணர்ந்துகிட்டேன். இந்த சூழ்நிலையில நான் நெறைய பாடங்கள கற்றுக்கொண்டு விட்டேன். அதனால என்னுடைய ரிலேஷன்ஷிப்ப ஹீல் பண்ணி தாங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்றது ஒருவனிடம் நாம் கேட்பது இல்ல. நம்மிடமும் கேட்கிறோம், பாதிக்கப்பட்டவனிடமும் கேட்கிறோம். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் நாம் கேட்கிறோம். அடுத்தது தேங்க் யூ. முதல் 2 வாக்கியங்கள் மூலியமா நமக்கு ஹீலிங் நடக்க ஆரம்பித்துட்டது. பாதி கிணற தாண்டிட்டோம். தேங்க் யூ. ஒரு பொருள யாரோ நமக்கு தராங்க. உடனே தேங்க் யூ. அப்படி நம்முடைய வார்த்தையை உள்ள அர்த்தத்தை புரிந்து
நம்முடைய இடைய நன்றி உணர்வில நமக்கு ஆனந்த கண்ணீர் வரணும். நம்முடைய உடலுக்காக, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக இந்த பிரேயர நாம் செய்கிறோம். இப்ப நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நாம் வந்ததின் பலன் பார்க்கணும். எனக்கு எவ்வளவு அருமையான உடம்பு நீங்க தந்திருக்கிறீங்க. என்னுடைய 2 கைகள வச்சு நான் எத்தன வேலை செய்ய முடியும்? இந்த கால்கள வச்சு நான் எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன்? எனக்கு உள்ள இருக்கிற எந்த பாகத்தையுமே நான் மானிட்டரிங் பண்ணல. என்னுடைய மூச்சு தொறந்து எப்படி இவ்ளோ அழகா இயங்கிக் கொண்டிருக்கு. என்னுடைய இதயம் நிக்காமல் துடிச்சுக் கொண்டே இருக்கு. அத நான் பண்ணவே இல்லையே! என்னுடைய தலையீடு இல்லாம இதெல்லாம் எப்படி இவ்ளோ அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க வியக்கணும். என்னுடைய கண்கள் எந்த அளவுக்கு விலைமதிப்பற்ற ஒரு கேமரா. இது மூலமா நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த அழக பார்த்து ரசிக்கிறேனே! இந்த மூளைய வச்சு நான் எப்படியெல்லாம் திங்க் பண்றேன். எவ்ளோ கிரியேட்டிவா நான் யோசிக்கிறேன். இப்படி விலை மதிப்பே இல்லாத ஒரு பொக்கிஷத்த எனக்கு குடுத்திருக்கீங்களே! இப்படின்னு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, அந்த இறை சக்தி கிட்ட நாம் மனமுருகி, இந்த வார்த்தைகள நாம் ஆத்மார்த்தமா சொல்லும் பொழுது, கண்டிப்பா நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும். இந்த தேங்க் யூன்ற வார்த்தை நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம். தினமும் பிரபஞ்சத்துக்கு சொல்றோம். இந்த நன்றி உணர்வு 4 வடிவில் பார்க்கிற நாம் உணர்கிற நாம் பயன்படுத்துகிற எல்லா விஷயங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சுடுவோம். இது மூலமா நம்முடைய செல்ஃப் லவ், சுய அன்புன்றது ரொம்ப அதிகரிக்கும். நமக்கு நாமே மட்டம் தட்டிக்க மாட்டோம். நம்மளுடைய அந்த முக்கியத்துவம் அடுத்தவனுடைய எவ்வளவு முக்கியத்துவம் என்று தெரிய வரும். கடைசி வார்த்தை ஐ லவ் யூ. நாம் அன்புன்ற வார்த்தை சொல்லி பார்ப்போம். அதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கு அந்த வார்த்தையில. அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் இருக்கு. நாம் சும்மா ஒரு 5 பேரன்பு கலந்த மாரி ஒரு பதத்தோட சொல்லி பாருங்க. அது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. எல்லாமே கடைசியில எங்க போய் முடியும்? எல்லா வேதங்களா இருக்கட்டும், எல்லா குருமார்களா இருக்கட்டும், எல்லா கடவுளா இருக்கட்டும், எல்லா அவதாரங்களா இருக்கட்டும், எல்லா மதமா இருக்கட்டும். கடைசியில சொல்ல வர்றது என்னது? அந்த பேரன்பு தான். அந்த பேரன்ப உணர்த்துவதற்காக தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு உருவாகி இருக்கு. இறைவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே இந்த மனிதர்களை, உயிர்களை நம்ம அணுகுகின்ற விதம் ரொம்பவே மாறி இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் நாம் அன்பை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். தொடர்ந்து அந்த அன்பை விதைக்கும் பொழுது, நன்றி உணர்வை விதைக்கும் பொழுது நமக்கு பல மடங்கு அதுவே திரும்ப வரும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காயங்கள், கோவங்கள், ஆறாத வடுக்கள் எல்லாமே மாறிடும். நாம் நமது செல்வ செழிப்பு கிட்ட, ஆரோக்கியத்துக்கிட்ட, நம்முடைய உறவுகள் கிட்ட, இறைவன் கிட்ட நாம் மன்னிப்பு கேட்டு, மனப்பூர்வமான நன்றியும், அன்பும் வெளிப்படுத்தும் பொழுது, எல்லாமே நமக்கு அற்புதமா மாறியிருக்கும். நீங்கள் விரும்பன போல நீங்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாற வாழ்க்கையில பேரன்பு, நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு உறவுகள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அன்பும், ஆரோக்கியமும், செல்வ செழிப்பும், மகிழ்ச்சியும், அமைதியும் நிறையணும் அப்படின்னு சொல்லி, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனப்பூர்வமான நிறையணும். நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனப்பூர்வமான நிறையணும். நன்றி.